Hi, இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து பாயிண்டர்ஸ் இன் C++. ஸோ பாயிண்டர் அப்படிங்கிறது வேரியபிள், இதுவும் ஒரு ஆல்சோ வேரியபிள். ஸோ ஆக்சுவலி இது என்ன இருக்கும் அப்படின்னா மெமரி லொக்கேஷனோட அட்ரஸை வச்சுருக்கக்கூடிய வேரியபிளை தான் நம்ம வந்து பாயிண்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சி ப்ரோக்ராமிங்லேயே பாயிண்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ சேம் கான்செப்ட் தான் பாயிண்டர்ஸு இன் C++லையும். ஸோ பாயிண்டரை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மெமரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம மெமரி அட்ரஸை மெமரி அலோகேஷனை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை தான் பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு அந்த வேரியபிளுக்குன்னு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். அந்த மெமரி அட்ரஸை வச்சுருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 50 அப்படிங்கிறது வேரியபிளோட வேல்யூ. அந்த வேல்யூ வச்சுருக்கக்கூடிய வேரியபிளோட அட்ரஸ் 1001. அந்த 1001ங்கிற அட்ரஸை கால் பண்ணக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாயிண்டர் வேரியபிளில் ரெண்டு ஆப்ரேட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நம்பர் 1 இஸ் அ யூனரி ஆப்ரேட்டர். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஸ்பெசிஃபைங்கிறது அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியதான் நம்ம அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹேஸ்ட்ரிக் சிம்பிள். இந்த ஹேஸ்ட்ரிக் சிம்பிளை பாயிண்டரில் இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதை குறிக்குதுன்னா வேல்யூ ஆஃப் த பாயிண்டர் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ பாயிண்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம கால் பண்ணுறதுக்கு ஹேஸ்ட்ரிக்கும், அதோட அட்ரஸை கால் பண்ணுறதுக்கு நம்ம ஆம்பர்சன் அப்படிங்கிற சிம்பிளையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பாயிண்டரை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா டைப் அண்ட் ஹேஸ்ட்ரிக் சிம்பிள், தென் பாயிண்டர் வேரியபிள் நேம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாயிண்டரை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ எனி டேட்டா டைப் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x = 1, y = 2, ஹேஸ்ட்ரிக் பாயிண்டர்னு ஒரு வேரியபிளை நான் இங்கே இன்டிஜர் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸோட அட்ரஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாயிண்டருக்கு கொடுத்துருக்கேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிறதுக்கு 100ங்கிறது அட்ரஸாக இருந்துச்சுன்னா இப்போ அந்த ஹைபிங்கிறது எதை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 100ங்கிற அட்ரஸை எனக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒய்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐபியோட வேல்யூ கொடுக்குறேன். ஆக்சுவலி ஐபியோட வேல்யூ வந்து அப்படி என்ன அப்படின்னா 1. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதோட அட்ரஸ் வந்து 100ஓட வேல்யூ 1. ஸோ அதனால இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் ஒய்யோட வேல்யூ = 1 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா வேல்யூ ஆஃப் த ஏ அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆஸ்ட்ரிக் ஐபின்னு சொல்லியிருக்கோம். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒய்க்கு அசைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி x = ஐபின்னு கொடுக்குறேன். இந்த சாதாரணமாக நீங்கள் இந்த ஐபின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணும். அதாவது ஐபியோட வேல்யூவாக இது பண்ணும். இப்போ ஐபியோட வேல்யூ 100. ஸோ 100 எனக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஐபிக்கு நான் 3ன்னு மாற்றிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு மாறிருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் பாயிண்டர். ஸோ இதை ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்டருக்கான சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் நேம் ஸ்பேஸை கால் பண்ணிக்கிறேன் யூஸிங் நேம் ஸ்பேஸ் std. ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் இன்ட்டு மெயினாக. ஸோ இங்கே நான் ஒரு லோக்கல் வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ a = 10 அப்படின்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் பாயிண்டரில் பாதிக்கிறேன். ஸோ ஹேஸ்ட்ரிக் ptr அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ இந்த அசைன்மெண்ட் எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ptr அப்படிங்கிற பாயிண்டருக்கு இந்த ஏயோட அட்ரஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏயோட அட்ரஸ் பாயிண்டருக்குள்ளே ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா coutல the value of ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா the value of a அப்படிங்கிறது போடுறேன். வேல்யூ ஆஃப் a எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும்
அது வந்து ஏயை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ஏவை கால் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நான் ஆம்பர்சன் ஏ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். இது வந்து எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு பாயிண்டர் வேரியபிளில் எப்படி பண்ணோம் அப்படின்னா த அட்ரஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் ஏ இன் பாயிண்டர், ஸோ பிடிஆர் அப்படிங்கிறத நான் போடுறேன். ஸோ இங்கே நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிடிஆரை கால் பண்ணுறேன். ஸோ பிடிஆரை கால் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக த வேல்யூ ஆஃப் ஏ தான் எனக்கு வரும். ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா அட்ரஸ் வரும். ஸோ நான் வேல்யூ ஆஃப் அப்படிங்கிறது எனக்கு வேணும்னா நான் ஹேஷ்ட்ரிக் அப்படிங்கிற சிம்பிள் வச்சுக்கணும். ஸோ அதே இது நான் அட்ரஸ் எனக்கு வேணும், த அட்ரஸ் ஆஃப் ஏ இன் பாயிண்டர் அப்படிங்கிறது எனக்கு வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக நான் பிடிஆருங்கிறத மட்டுமே கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் மெத்தட் ஃபார் பாயிண்டர் அசைன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சாரி. ஸோ நான் கம்பைல் பண்ணிக்கிறேன், தென் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10 வந்துருச்சு. அதே மாதிரி அட்ரஸ் ஆஃப் ஏங்கிறது அட்ரஸ் எனக்கு வந்துருச்சு, ஆம்பர்சன் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பாயிண்டரில் நான் ஹேஷ்ட்ரிக் பிடிஆர்னு போட்டோன்னா எனக்கு என்னென்னா வேல்யூ ஆஃப் ஏ வந்து 10ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி சாதாரணமாக பிடிஆருங்கும் போது ஏயோட அட்ரஸ் அது ஸ்டோர் பண்ணி இருந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பாயிண்டருக்கான சிம்பிள் வேரியபிள். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி ஸோ பாயிண்டரில் எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ஆன ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ், மைனஸ், ஹேஷ்ட்ரிக், ஸ்லாஷ் அண்ட் ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன அப்படின்னா பாயிண்டரில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்டரில் எப்படி இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி, அதாவது பாயிண்டருங்கிறதவே ஆட்டோமேட்டிக்காக மெமரி லொக்கேஷனை, அந்த மெமரி லொக்கேஷனை ஆட் பண்ணுறது, மெமரி லொக்கேஷன் அதாவது நெக்ஸ்ட் மெமரி லொக்கேஷனுக்கு போகிறது, ப்ரீவியஸ் மெமரி லொக்கேஷனுக்கு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் இப்போ நான் இங்கே ஒரு ஸ்னிப்பட் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃப்ளோட்டு பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேஷ்ட்ரிக் எஃப்எல்பி, ஹேஷ்ட்ரிக் எஃப்எல்கியூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஃப்எல்பியில் +10ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ +10 அப்படின்னா எனக்கு என்னென்னா அதோட மெமரி லொக்கேஷனில், அதாவது அதில் இருக்கக்கூடிய வேல்யூவோட எனக்கு 10 ப்ளஸ் பண்ணும். அதே மாதிரி ++ அப்படிங்கும்போது ஒரு மெமரி லொக்கேஷனை எனக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதே தான் அடுத்த பாயிண்ட்டு பண்ணும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணேன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸையும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா +10 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃப்ளோட்டுக்குன்னு சொல்லிட்டு 4 பைட்ஸ் எனக்கு எடுத்துக்கும். ஸோ ++ இதுங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னென்னா ஒரு வேல்யூ எடுத்துக்கும். ++2 அப்படிங்கும்போது எனக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக 2வது பைட்டையும் எனக்கு எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா பாயிண்டரோட, அரித்மெட்டிக் பாயிண்டரோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கான சாம்பிள் ப்ரோக்ராம் இப்போ உங்களுக்கு நான் தரேன், அதை பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, இதில் வந்து நம்ம அரித்மெட்டிக் பாயிண்டரை பற்றி பார்ப்போம். ஸோ அரித்மெட்டிக் பாயிண்டர்ஸில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ளஸ் அண்டு மைனஸ், ++, மைனஸ் மைனஸ், ஸோ இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் அரித்மெட்டிக் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நேம் ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இன்ட் மெயின் கொடுத்துக்கிறேன். மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாயிண்டர்ஸ் அப்படிங்கும்போது நான் ஒரு அரேயை யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ நான் அரேக்கு வந்து 3 இதை அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு வேல்யூ வந்து 10, செகண்ட் ஒன்றுக்கு 1000, 100, மூணாவதுக்கு 1000 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வேல்யூ நான் அசைன் பண்ணிட்டேன். அரே ஆஃப் ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1 அண்ட் ஏ ஆஃப் 2க்கு நான் அசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் இப்போ ஒரு பாயிண்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ
லாஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரி பாயிண்டருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏயை அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாயிண்டர் அரே அப்படின்னு போகும்போதே நமக்கு இங்கே என்ன தேவைப்படுதுன்னா ஃபார் லூப் தேவை. ஸோ ஃபார் I = 0, I < 3. 3ங்கிறது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட வேல்யூ அரேயோட வேல்யூ 3. ஸோ அதனால தான் 3 கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன், இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு சி அவுட்டில், ஏன்னா ஒவ்வொரு வேல்யூ எனக்கு வரணும்ல, ஸோ அதுக்காக நான் இங்கே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அட்ரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏ ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு தெரியணுங்கிறதுக்காக, நான் ஒரு டிஸ்பிளே பண்ணணுங்கிறதுக்காக ஐயோட வேல்யூவை நான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஈஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலி அது பேர் வந்து PTR. ஸோ PTRல எனக்கு வரும், என்டெல் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேல்யூ ஆஃப் இதை அசைன் பண்ணணும்ல, ஸோ அதுக்கு வந்து வேல்யூ ஆஃப் A of 0, A of 1, A of 2 அப்படின்னு வரணுங்கிறதுக்காக ஸோ வேல்யூக்கு ஹாஸ்டரிக் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாயிண்டரில் இங்கே நான் அரே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா PTR ++ இருக்கேன். ஸோ திஸ் இஸ் கால்டு அரித்மெட்டிக் பாயிண்டர். ஸோ பாயிண்டராக நான் இங்கே ஒவ்வொரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் பண்ணுறேன், தென் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அட்ரஸ் ஆஃப் A of 0 இஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கு. வேல்யூ ஆஃப் A of 0 10ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி அட்ரஸ் ஆஃப் A of 1ங்கிறது அதோட அட்ரஸ், A of 1ஓட வேல்யூ வந்து 100. அதே மாதிரி அட்ரஸ் A of 2ஓட இதுவும் அட்ரஸ் வேல்யூ ஆஃப் A of 2ங்கிறது 1000 அப்படிங்கிறதும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம அரித்மெட்டிக் ஆஃப் பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர்ஸில் நம்ம அரே வேல்யூஸையும் நம்ம பாயிண்டராக யூஸ் பண்ணலாம், பாயிண்டரையும் அரேயாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அரே ஆஃப் பாயிண்டர்ஸுங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய பாயிண்டர் வேரியபிளையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இப்போ நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு அரே வேரியபிளை கொடுத்துருக்கேன் அண்டு ஒரு பாயிண்டர் வேரியபிளை கால் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்டருக்குள்ளே நான் டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த அரேவை கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்டர் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்டர் வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் வேல்யூ அசைன் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து, அதாவது எக்ஸ் ஆஃப் 0லேருந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா A of 0லேருந்து எனக்கு என்ன பண்ணுன்னா வேல்யூ எடுத்து எக்ஸுக்கு அசைன் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று தரேன். ஸோ அதை பாருங்கள். இப்போ நம்ம அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் ப்ரோக்ராமை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அரே ஆஃப் பாயிண்டர்ஸ், லாஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம அரித்மெட்டிக் பாயிண்டர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நேம் ஸ்பேஸையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ணிட்டேன். மெயினை கால் பண்ணிட்டேன், இன்ட்டு மெயின். ஸோ அந்த மெயின்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரேவை யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ட்டு அரே ஆஃப் வேரியபிள் ஒரு 3 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ 3 10, 100, 1000 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன் வேல்யூஸை. ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாயிண்டருக்கும் ஒரு அரே பாயிண்டரை க்ரியேட் பண்ணுறேன். பாயிண்டர் ஆஃப் 3 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பாயிண்டருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அரேவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ பாயிண்டர் எனக்கு வேல்யூ, ஒவ்வொரு வேல்யூயும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப், ஃபார் இன்ட்டு I = 0, I <= 3. அரேயோட வேல்யூ வந்து 3 அப்படிங்கிறதுனால நான் இங்கே 3 வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பாயிண்டர் ஆஃப் ஒவ்வொரு பாயிண்டரோட வேல்யூக்கும், அதனால் பாயிண்டர் ஆஃப் I, பாயிண்டர் ஆஃப் 0, பாயிண்டர் ஆஃப் 1, பாயிண்டர் ஆஃப் 2. ஸோ அதுக்கு அசைன் பண்ணுங்கிறதுக்காக 3 பாயிண்டருக்காக பாயிண்டர் ஆஃப் I =
அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அட்ரஸ் ஆஃப் ஏயோட வேல்யூஸை அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இதோட மீனிங் எனக்கு என்ன அப்படின்னா பாயிண்டர் ஆஃப் ஜீரோக்கு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஏ ஆஃப் ஜீரோவையும், அதே மாதிரி பாயிண்டர் ஆஃப் ஒன்னுக்கு எனக்கு ஏ ஆஃப் ஒன்னோட வேல்யூவும், ஸோ லைக்வைஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி அசைன் பண்ணுறது தான் நம்ம இங்கே இந்த ஃபார் லூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்போதும் போல் ஃபார், ஸோ திருப்பி இன்ட் I ஈக்குவல் டு 0, I less than or 3, I ப்ளஸ் ப்ளஸ், ஸோ கொடுத்துட்டு ஃபார் லூப்புக்குள்ளே எப்போதும் போல் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெட் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூ ஆஃப் ஏ, ஸோ ஐயோட வேல்யூ நான் இங்கே கெட் பண்ணிக்கிறேன். ஏ ஆஃப் 0 ஏ ஆஃப் 1 அப்படி வரணுங்கிறதுக்காக ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்டுக்காக நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஈஸ் எனக்கு என்ன வேல்யூ அப்படின்னா ஹாஸ்ட்ரிக் பிடிஆர் ஆஃப் ஐ. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் அந்த அரேவை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த லைன் வரணுங்கிறதுக்காக என்டெல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நியூ லைனுக்காக என்டெல். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஃபார் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ ஆஃப் 3க்கு பாயிண்டர் ஆஃப் 3ன்னு அப்போ 3 பாயிண்டர் வேரியபிளில் அரே வேரியபிள்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏங்கிற லோக்கல் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கெட் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணி 3 பாயிண்டர் ஆஃப் 0 பாயிண்டர் ஆஃப் 1 அப்படின்னு ஏ ஆஃப் ஓட அட்ரஸை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்கிறேன். அதை நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கெட் பண்ணுறதுக்காக வேல்யூ செக் பண்ணுறதுக்காக ஹேஷ்ட்ரிக். இதே இது நான் இங்கே அட்ரஸ் வாங்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுவேன்னா வெறும் பிடிஆர் ஆஃப் ஐன்னு கூட யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பாயிண்டர்னு கொடுத்ததுனால வேல்யூ ஆஃப் அப்படிங்கிறது எனக்கு வரும். ஸோ சேவ் பண்ணிட்டேன், கம்பைல் பண்ணியாச்சு, ரன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ தெரியும். the value of 0 is 10, value of 1 is 100, value of 2 is, அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பாயிண்டரில் ஈஸியாக அரே வேல்யூஸ் அசைன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியுது.